குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கு குக்கு குக்கு. ஆட இந்த மனுஷனை பாரியா? என்ன நல்ல பாட்டு பாடுறீங்களே. ஆமா ஆமா, நல்ல பாட்டு பாடினாங்க. நான் எங்க பாடுறேன், நீ தான் சூப்பரா பாடுற. இருந்தாலும் நீங்க பாட்டதான் நல்லா இருந்துச்சு. வாங்க. சரி சரி, ரெண்டு பேரோடதும் நல்லா இருந்துச்சு. போதுமா? சரலா, இந்த காயெல்லாம் வெட்டி வை, சாம்பார் வைக்கணும். என்னங்க சொல்றீங்க? சாம்பாரா? பெரியம்மா கீரைலாம் வைக்க சொன்னாங்க. கீரை குழம்பு வச்சு உருளைக்கிழங்குல பொரிக்க சொன்னாங்க. அப்படியா? வேதாம்மா சாம்பார் வைக்க சொன்னாங்க. அது கிடக்கு. நம்ம பெரியம்மா சொன்னதையே செய்வோம். நான் போய் கீரையை பறிச்சு உருளைக்கிழங்கு அரிஞ்சு தரேன், நீங்க குழம்ப வச்சிருங்க. வேண்டாமா, எதுக்கும் கொஞ்சம் சாம்பாரும் வைப்போம். அப்புறம் வேதாம்மா ரொம்ப கோவப்பட போறாங்க. ஏங்க, அவ கிடக்குறா. அவ சொல்றதெல்லாம் இந்த வீட்டுல செய்யணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. கேட்டா பெரியம்மா தான் கீரை வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுவோம். ஏன் இப்படி பேசுற? அம்மா காதுல மட்டும் விழுந்துச்சு, அவ்வளவுதான். பண்ணுவா பண்ணுவா. பெரிய இவ மாதிரி பேசுறா. நேத்து காஃபியை கொண்டு போய் ரூம்ல கொடுத்ததுக்கு சக்கரை பத்தல, சக்கரை போடுன்னு சொன்னா. சரின்னு அங்கிருந்து இறங்கி வந்து கிச்சன்ல போய் சக்கரை எடுத்துட்டு போனா மறுபடியும் சக்கரை அதிகமா இருக்கு, பாலை ஊத்துங்கிறா. மறுபடியும் கீழே வந்து பால் எடுத்துட்டு போனா காப்பி தூள் பத்தல, இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்குறா. என்னைய பார்த்தா எப்படிங்க தெரியுது அவளுக்கு? அதுல அவளே பண்ணிக்க மாட்டாளா? பெரிய மகாராணி அம்மா. ஐயோ சரிடி, ஏன்டி கத்துற? நம்மளுக்கு இருக்கிற வேலையும் போயிரும். பேசாம கடை. ஆமா ஆமா, நம்ம முத்து ஐயா தான் இன்னும் அந்த அம்மாவை நம்பிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால அதைத்தான் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏண்டி அவ இவன் பேசுற? பேசாம போடி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். நீ பாட்டுக்கு எதையாவது உளறி விட்டு மாட்டுக்கிட்டு தொலைஞ்சுக்காத. சரி சரி, போறேன். எல்லாம் என் தலை எழுத்து. இவளுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு என் தலையில எழுதி இருக்க பாரு. அப்பா, சொல்றதே கேட்க மாட்டா. என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல. ஹே, கட்டு கட்டு கீரை கட்டு, புட்டு புட்டு ஆஞ்சி புட்டு, விட்டு விட்டு வேலை விட்டு, ஓ பாப்பம்மா. அட, நம்ம மணிக்குட்டி ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. சே, என்ன குரல் இது? இவளா? யோ மனுஷா. ஆமாடி தங்கச்சி, வாமா. அந்த பயம் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உறுத்துதுங்க. உருட்டும் உருட்டும். அடுத்தவ புருஷனை ஆட்டையை போட நினைச்சா நல்லாதான் உருட்டும். ஏய், உனக்கு என்ன வந்துச்சு? நான் என் மணிக்குட்டி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோ. உனக்கு என்ன? போடி அங்கிட்ட. வந்துட்டா. மணி குட்டியா? ஹே, என் புருஷன் குட்டையா இருக்கான்றதுக்காக மணி குட்டி எல்லாம் கூட்டிட்டு இருப்பியா? வாய் கிழிச்சு எடுத்துருவேன். எடுப்ப எடுப்ப ஓ இடுப்ப அடுப்புல வச்சு பொசுக்கிடுவேன். ஹோ, அப்படியா விஷயம்? வாடி வா மவளே, உன்னை நொறுக்கி பிரியாணி போடனா இல்லையான்னு பாரு. ஐயோ, என்னது இது? இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? ஐயோ, வேதாமா, நீங்க கத்துறது வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேதாமா, இங்க பாருங்க. இந்த மீன்காரிய கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. மீன்காரியா? தோ இங்க மீன் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கால, இவளத்தான் சொல்றேன். வட்டி, என்னது? வேதா, வீட்டுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, அதுக்குதான். அது மட்டும் இல்ல, இந்த மணியும் சரளாவையும் வச்சுதான் வீட்டுல உள்ள மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறேன். அதுக்காக தான் இதுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எல்லா டைமும் நீயே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. நானும் உன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்குதான் இவங்களை வச்சு நான் மத்த வேலையை முடிச்சுக்கிறேன். கரெக்ட் தான் வட்டி, நீ கண்டினியூ பண்ணு. உங்க பிரச்சனையில மத்தவங்க வராம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ரெண்டும் என்ன? என்னமோ முன்கூட்டியே தெரிஞ்சு ஆளு செட் பண்ண மாதிரி இப்படியே பேசிக்கிதுங்க. சரி சரி வட்டி, நம்ம பேசினது போதும். அப்புறம் இவங்களுக்கு டவுட் வந்துடும். கொஞ்சம் தள்ளு. இங்க பாருமா, நீ இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்க. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன டவுட்னாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோ. மணியனாக்கு தான் எல்லாமே தெரியும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாரு. கேப்பா கேப்பா, வாழை புடிச்சு நறுக்கிற மாட்டேன். இங்க பாருடி வஞ்சரம், எதுவா இருந்தாலும் பெரிய அம்மா கிட்ட போய் கேளு. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனையா? வாடி வா. உன் புருஷன் ஆட்டைய போட எவ்வளவு வந்தானா உனக்கு பிரச்சனையா இருக்கும். என் புருஷனை தானே ஆட்டைய போட வந்திருக்கா, அப்ப எனக்கு தானே பிரச்சனையா இருக்கும். இவளாம் ஒரு ஆளுன்னு என்னைய வந்து பேசிக்கிட்டு இருக்கா. மணியண்ண, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஆமா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா குடிக்கிறதுக்கு பால் கேட்டாரு வேதாமா, அதான் பாலை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹோ, அப்படியா? அப்ப பாலை காய வச்சு வஞ்சரம் கிட்டே கொடுத்து அனுப்புங்க. எல்லா வேலையும் அவளும் கத்துக்கிட்டோம்.
சரிங்க வேதாம்மா. சரளாக்கா, நீங்க என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன? கீரைய பொடிசு பொடிசா நறுக்கி செய்யலாமா இல்ல கொத்தோட கொத்தா அப்படியே புடுங்கி போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வேதாமா. கீரையா? நான் இன்னைக்கு சாம்பார் தானே வைக்க சொன்னேன். கையில என்ன கீரை கட்டோட நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க சாம்பார் வைக்க சொல்றீங்க, பெரியம்மா கீரை குழம்பு வைக்க சொல்றாங்க. நாங்க எதை தான் வைக்கிறது? நீங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க வைக்கிறோம். இப்போதைக்கு பெரியம்மா சொன்னதுதான் நாங்க வைக்க முடியும். வந்துட்டோம் சாம்பாரவை சோம்பாரவைன்ட்டு. வேதா, அந்த ஒத்த ரோசாக்காரி கொஞ்சம் திமிரு பிடிச்சவதா போலயே. வட்டி அவ்வளவு விட, அவ ஒன்னும் பெரிய ஆளாம் கிடையாது, ஈஸியா சமாளிச்சுக்கலாம். சரி, ஏதோ தாத்தாக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னியே, அது என்ன வேணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஏதாவது பிளான் இருக்கா? ஆமா வட்டி, அந்த தாத்தாவோட ரூம்ல தான் அந்த பீரோவே இருக்கு. நீ டம்ளர்ல பால் எடுத்துட்டு போற மாதிரி போய் தாத்தாவோட ரூம்குள்ள எப்படி வழி இருக்கு, என்ன பண்ணா அந்த பீரோவை திறக்கலாம், எல்லாத்தையும் நீ கொஞ்சம் நோட்டோ விட்டுட்டே இரு. அதுக்காக தான் உன்னை பால் கொண்டு போக சொன்னேன். நீ சொல்லும் போதே நினைச்ச வேதா, ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கேன்னு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த பீரோக்கு சாவி? அது எங்க மாமியார் கிட்ட இருக்கு. முதல்ல அத ஆட்டைய போட்டு அப்புறமா பீரோவை திறக்கணும். அவ்வளவுதானே, விடு, பேஷா பண்ணிடலாம். சரி இரு, நான் போய் பாலை அந்த தாத்தா ரூம்ல குடுத்துட்டு வரேன். சரி, பாத்து போ. மாட்டிக்காத மாட்டிக்காத மாட்டிக்காத. சரி சரி, நான் போயிட்டு வரேன் இரு. மணிக்குட்டி, நீ பால் கலந்துட்டியாடா? நான் எடுத்துட்டு போட்டா? இந்தாம்மா, தாத்தாக்கு கொண்டு போய் பால் கொடுத்துருங்க. சரி மணிக்குட்டி, நான் கொடுக்கிறேன், கொடு. பாலை வாங்கணுமா போனமான்னு இருக்கணும். என்ன கைய புடிச்சுக்கிட்டு லுக்கு விட்டுட்டு இருக்க? படே. வேதா, நான் போயிட்டு வரேன். சரி வட்டி, பாத்துக்கோ. என்ன சரளாக்கா, என்ன கீரை தான் சமைக்க போறீங்களா? ஆமாமா, இதுக்கப்புறம் என்ன சமைக்கணும்னு நீங்களும் உங்க அத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க என்னன்னு பார்த்து சமைச்சு தரோம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பெரியம்மா ஒண்ணு சொல்றாங்க, நாங்க எதைத்தான் செய்யறது? சரி சரி, கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான், அதே பண்ணுங்க. நாளைக்கு சாம்பார் பண்ணிக்கலாம், வேலையை பாருங்க. இவளுக்கு வர வேலையே இல்ல. அப்பாடா, எப்படியோ வட்டிய தாத்தா ரூம்க்கு அனுப்பியாச்சு. அவ தாத்தா ரூம கண்டிப்பா நோட்டம் விட்டுட்டு வருவா, அப்புறமா கேட்டுப்போம். எங்க போச்சு? இங்கதானே இருக்குன்னு சொன்னாரு, காணுமே. இப்போ இதை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இதெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டா என்ன? சும்மா இவனா இவன பண்ணிட்டு இருக்கான் எங்க ரூம்ல? ஏதோ பரபரப்பா தேடிட்டு இருக்கான். ஐயோ, எங்கதான் வச்சிருப்பாங்க? எங்க வச்சிருப்பாங்களா? ஓ, நீங்களா? என்னது நீங்களாவா? ஏன்பா எங்க ரூம்ல வந்துட்டு நீங்களான்னு என்னையவே கேக்குற? ஹோ, ரூம் திறந்திருந்ததுனால அப்படியே வந்துட்டியோ? நான் தான் பூட்ட மறந்துட்டேன். இல்லங்க, உங்க ரூம்ல எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அப்புறம் எதுக்கு வந்த? என்ன உங்க அண்ணன் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க வந்தியா? உங்க அண்ணன் அப்படித்தானே பழக்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் காசை கேட்டா ரூம்ல போய் இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. அதுக்காக ரூமுக்கு வந்திருப்ப. அவரே வந்து கூட எடுத்து தர மாட்டாரு. இதெல்லாம் என்ன பழக்கமோ தெரியல எனக்கு. நீ பாருங்க, நான் காசெல்லாம் ஒன்னும் கேட்கல. அப்புறம் அப்புறம் எதுக்கு ரூமுக்கு வந்த? சரி சரி, அது இருக்கட்டும். நீ என்ன படிக்கிறியா இல்ல படிக்கிறதே இல்லையா? இப்படியே காலம் ஃபுல்லா அண்ணன் காசுலயே உட்கார்ந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல இல்ல, பத்தாததுக்கு சொத்து பத்தெல்லாம் வேற தனித்தனியா உங்க பேர்ல இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு தானே வந்து சேரும். அந்த ஒரு இதுல படிக்கிறத விட்டுட்டியா? என்னப்பா? அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா படிப்பேன். படிச்சு போலீஸ் ஆவேன். சொல்லிட்டு தான் இருக்க, ஆனா செஞ்ச பாடில்லையே. நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, என்ன கோமா பேசிட்டா? நம்ம பழையபடி எதுவும் பேசிட்டோமா? ஐயோ வேதா, நீங்க நடிக்க வந்திருக்க, பேசாம நடிடி. அதை விட்டுட்டு இவன் வேலைக்கு போனா என்ன போலன்னா உனக்கு என்ன? ஐயோ ஆதி தம்பி, நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. நீங்க என் புருஷனோட தம்பி, எனக்கு குழந்தனாரு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அதனாலதான்ப்பா கேட்டேன். நீங்க படிச்சு போலீஸ் ஆனா என் குழந்தனார் போலீஸா இருக்காருன்னு சொல்றதுல எனக்கும் கெத்து தானே. என்ன இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க? என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது போல. நீங்க நல்லா படிங்க, படிச்சு நல்லபடியா போலீஸ் ஆவுங்க. அதுக்கு தானே உங்க அண்ணன் கஷ்டப்படுறாரு. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வேற கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. அவளும் சீக்கிரமாவே கலெக்டர் ஆயிடுவா போல. நீங்களும் போலீஸ் ஆயிட்டீங்கன்னா ஒரு வீட்ல அண்ணன் ரைஸ் மில்லு, தம்பி போலீஸ், தங்கச்சி கலெக்டர்னு அப்பப்பா சொல்லிக்கிறதுக்கே இவ்வளவு ஆசையா இருக்குல்ல. அந்த அக்கறையில தான் குழந்தனாரை சொன்னேன்.
நான் உங்களோட அண்ணி. அண்ணின்றவங்க இன்னொரு அம்மாக்கு சமம். ஓ சரிங்க. சரி தம்பி, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆ, அ, என்ன கேட்டீங்க? இல்ல ரூமுக்கு எதுக்கு வந்திருப்பீங்க? ஏதோ எடுக்கிறதுக்கு தானே வந்தீங்க, அதான் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். ம் எடுத்துட்டேன். அண்ணன் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாரு, அதான் எடுக்க வந்தேன். ஓ சரி சரி. சரி நான் கிளம்புறேன். ம். இவனையும் அப்பப்ப குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சமாவது சொரணையோட இருப்பான். இல்லனா அப்படியே மந்தமாவே தெரிவான். இந்த வட்டி வேற என்ன பண்றான்னு தெரியலையே. தாத்தாவை போய் பார்த்தாளா? சரி போய் பாப்போம். ஐயோ, இப்படி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சே. இந்த மழையில வர நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நைட்டு வேற ஆயிப்போச்சு, மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்காவது ஃபோன் பண்ணலாம்னா கூட ஃபோன்ல வேற சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? யார் அது? நிம்மதி. ஹே கிரிஷ், நீயா? இரு வரேன். அப்பாடா, கிரிஷ் கார்ல தான் வந்திருக்கான். நிம்மதி, மலையில என்ன இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல கிரிஷ், வண்டியில பெட்ரோல் தீந்துருச்சு. இங்கே நிப்பாட்டிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரலாம்னா கூட மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு, நடந்து போக முடியல. ஹே லூசா நீ, எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. போன்லயும் சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டேன். ஏ நிம்மதி, இந்த நைட்ல இவ்வளவு சேஃப்டியே இல்லாம போவ? ஏதோ இப்ப நான் இங்க வந்தேன்றதுனால உன்னை பார்த்தேன், இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? அது ஒன்றும் பயம் இல்ல கிரிஷ். நான் மார்க்கெட்டுக்கு போகும்போதே ஆதிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவன் கால் பண்ணி பார்த்திருப்பான். நான் எடுக்கலனா கண்டிப்பா மார்க்கெட்டுக்கே என்ன தேடி வந்திருப்பான். எப்போதும் நைட்டு பேசிட்டு தான் தூங்குவோம். குட் நைட் சொல்லாம தூங்கவே மாட்டோம். அதனால கண்டிப்பா ஆதி வருவான். ஆதி 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 ஆதி, எப்பா பாரு இந்த ஆதி. ச்சே. ஹே, இதெல்லாம் ஒரு பதிலா? ஒருவேளை அவன் பிஸியா இருந்தா என்ன பண்ணுவ? சரி, நீ பிஸியா இருக்கன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டானா? இப்படிதான் இருப்பியா? கண்டிப்பா பண்ண மாட்டான். கிரிஷ் அவன் என்னோட ஃப்ரெண்டு. டெய்லி காலையில நான் எந்திரிச்சேனா, சாப்பிட்டேனா, நல்லா தூங்குனேனா எல்லாத்தையும் செக் பண்ணிடுவான். காலேஜ்ல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்பான். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் பேசுவோம். அப்புறம் குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவோம். இல்லனா கண்டிப்பா என் மனசும் அவனை தான் தேடும், அவனும் என்னதான் தேடுவான். நானே காண்டில் இருக்கேன், இவ வேற என்னை இன்னும் டென்ஷன் பண்றா. சரி, அவன் புராணத்தை விடு. பைக் இப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு வா, கார்ல போவோம். நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன். ம் சரி கிரிஷ். டேய் கிரிஷ், என்னடா வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு கிடைச்ச சான்ஸ இப்படி விட்டுறியே. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? கம்பெனியோட பார்ட்டிக்கு போயிட்டு இருக்க. அங்க மட்டும் நிம்மதியை கூட்டிட்டு போய் பார்ட்டி பண்ணா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். நிம்மதி கிட்ட சொன்னா கண்டிப்பா வரமாட்டா. சொல்லாம சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னா இதுதான் கரெக்டா இருக்கும். என்ன சொன்னா ஆதி இவளை தேடி வருவானா? இவளை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா எப்படி ஆதி இவளை தேடி வருவான்னு நானும் பாக்குறேன். கிரிஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். போலாம் நிம்மதி. நிம்மதி, ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்கணும். சொல்லு கிரிஷ். இல்ல, உனக்கு இந்த பார்ட்டி போன அனுபவம் இருக்கா? பார்ட்டியா? எப்படி கேக்குற? அதான் நிம்மதி, இந்த ஆபீஸ்ல எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படிலாம் வைப்பாங்களே, அப்படிதான். சிச்சி, சுத்தமா அந்த அனுபவம் கிடையாது. அப்படியே நான் ஃபியூச்சர்ல ஆபீஸ் அந்த மாதிரி பார்ட்டின்னு போனாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் என்ன, வீக் டேஸ்ல ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீக்கெண்ட்ல கொண்டு போய் மொத்தமா பணத்தை கொட்டி கூத்தடிக்கிறதுக்கா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. ஆமா, இப்ப திடீர்னு அதையும் என்கிட்ட கேக்குற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீ இது வரைக்கும் போனது இல்லல, அதான் உனக்கு பிடிக்கல. ஒன்ஸ் போய் பார்த்தனா உனக்கே பிடிக்கும். வேண்டாம் கிரிஷ், அத போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? சரி வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது. போன்ல வர சுத்தமா சார்ஜ் இல்ல. இந்நேரத்துக்கு அம்மா கால் பண்ணிருப்பாங்க, அப்பா கால் பண்ணிருப்பாரு, ஆதியும் கால் பண்ணிருப்பான். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? நம்ம கிளம்பலாம் நிம்மதி, ஆனா வீட்டுக்கு இல்ல, பார்ட்டிக்கு. தோ வந்துட்டேல்ல. என்னடா அது, வீடியோ அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, கொஞ்சம் தொண்டை வலி, கத்தி கத்தி பேசி வாய்ஸ் கொடுக்க முடியல, அதான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். இப்ப கூட பாருங்க, கஷாயம் தான் குடிச்சேன். லைட்டா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இன்னும் எத்தனை நாளைக்கு வச்சு செய்ய போதோ தெரியல, பாப்போம். அப்புறம் மக்களே, வீடியோ எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல பாத்தீங்களா? நம்மளோட சரளாக்கா பாட்டு சூப்பரா பாடிட்டாங்கல்ல. அதோட அந்த வட்டி வஞ்சரம் ஓவரா தான் பண்றா.
நம்ம வேதாக்கு நம்ம சரளாக்கா தான் கரெக்ட். பாப்போம் இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பா பாப்போம். அப்புறம் ஆதி வேதா ரூம்ல இருக்கிறத பார்த்து வேதா ரொம்ப கோவப்பட்டாலே, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? பொறுத்திருந்து பாப்போம். இது என்னடா அது? நம்ம நிம்மதிக்கு வந்த சோதனை. கிறிஷ் என்ன பண்ண போறான்? நிம்மதியை பார்ட்டி கூட்டிட்டு போய் ஐயோ நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆதியால இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆதி வந்து நிம்மதியை காப்பாத்துவானா? கிறிஷோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வருமா? சரி, அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.